ஹோசூர் அருகே ராயக்கோட்டை பகுதியில் ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஃபேக்டரி இயங்கி வருகிறது. பெண் தொழிலாளர்கள் தங்குவதற்காக தொழிற்சாலை நிர்வாகம் லாலிகல் எனும் பகுதியில் விடியல் ரெசிடென்சி என்ற அடுக்குமாடி குடியிருப்பை கட்டியுள்ளது. அங்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் விடுதியின் 4வது பிளாக்கில் உள்ள பாத்ரூமில் ரகசிய கேமரா இருந்ததை பெண் தொழிலாளர்கள் பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். அந்த கேமராவை எடுத்து பார்த்தபோது அதில் பெண்கள் குளிக்கும் வீடியோ பதிவாகி இருப்பது தெரிய வந்தது. அதை பார்த்து சம்பந்தப்பட்ட பெண்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தொழிற்சாலை நிர்வாகத்திடம் பெண்கள் புகார் அளித்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. நேற்று மாலை விடுதியில் தங்கியிருந்த பெண் தொழிலாளர்கள் அனைவரும் விடுதி நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹோசூர் சப் கலெக்டர் ஆக்ருதி சேத்தி, கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கதுரை போராடிய பெண் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாத்ரூமில் ரகசிய கேமரா வைத்தவர்களை கைது செய்யும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றனர். விடிய விடிய பெண் தொழிலாளர்களின் போராட்டம் தொடர்ந்தது. இதனால் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையே போலீசார் நடத்திய விசாரணையில் ஆலையில் வேலை பார்க்கும் ஒடிசாவைச் சேர்ந்த 23 வயது நீலுகுமாரி குப்தா என்பவர்தான் பாத்ரூமில் ரகசிய கேமராவை பொருத்தினார் என்பது தெரியவந்தது. நீலுகுமாரியிடம் துருவி விசாரித்த போது தன்னுடன் தங்கியிருந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பெண் தொழிலாளர்கள் குளிக்கும் வீடியோவை ரகசிய கேமரா மூலம் எடுத்து தன் ஆண் நண்பருக்கு அனுப்பியதும் தெரிந்தது. இதையடுத்து நீலுகுமாரியை உத்தனப்பள்ளி போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கேமரா வைத்தவரை கைது செய்து விட்டதாகவும் போராட்டத்தை கைவிடக் கூறியும் போலீசார் கேட்டனர். அப்போது விடுதி முழுதும் சோதனை நடத்த வேண்டும், இதுபோல வேறெங்கும் கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை ஆராய வேண்டும் என பெண் தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். இதனால் ஹோசூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலிருந்து 100 பெண் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் 10 டீம்களாக பிரிந்து விடுதியில் உள்ள ஒவ்வொரு அறையிலும் மெட்டல் டிடெக்டர்கள் மூலம் சோதனை நடத்தினர். அதில் வேறு கேமரா எதுவும் சிக்கவில்லை. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் நூற்றுக்கணக்கான பெண் தொழிலாளர்களின் பெற்றோர்கள் விடுதி முன் குவிந்தனர். பல பெற்றோர்கள் தங்கள் மகள்களை வேலையை வேண்டாம் என சொல்லி வீட்டுக்கு அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது.